அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, டுடே சீரியல் ரிவ்யூவர் கௌரி. கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். நம்மளோட கௌரி சீரியலில் உங்களுக்கு யாரை பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். துர்காவை பிடிக்குமா, இல்லை கௌரியை பிடிக்குமா, இல்லை ஆவடியப்பனை பிடிக்குமா, இல்லை நீலாம்பரியை பிடிக்குமா, இல்லை கல்யாணியோட ஆத்மாவை பிடிக்குமா, இல்லை கனகதுர்க்கி அம்மனை பிடிக்குமா, இல்லை நம்மளோட வீணா போன வீணாவை பிடிக்குமா, இல்லை அசோக்கை பிடிக்குமா, இல்லை தேவாவை பிடிக்குமான்ட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட கௌரி சீரியலில் இப்போ ரொம்பவும் சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கிறது என்னென்னா, நம்மளோட அசோக்கோடைய துர்காவோடைய சாந்தி முகூர்த்தை கெடுக்கிற விஷயம் தான். அப்படி தான் கெடுத்துட்டாங்க நம்மளோட வீணா. அதான கனவாக கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட வீணா வந்து மருந்தை எடுத்து குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நம்மளோட தேவா அசோக் கதை உடச்சி தூக்கிட்டு போயிட்டுருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா கௌரி பாப்பாவுக்கு லைட்டாக சந்தேகம் தான் வந்துருச்சு. ஆனால் இருந்தாலுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுச்சுவேஷன் புரிஞ்சிக்காமல் அமைதியாக இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும், அந்த பக்கம் நீலாம்பரியும் ஜனாவும் போயிட்டு கல்யாணியோட ஆத்மாவையும் அவங்க புருஷனோட ஆத்மாவையும் அழிக்கிறதுக்காக சுடுகாட்டு தட்சிணை பார்க்க போயிட்டு இருந்தாங்க. அங்கே போயிட்டு நம்மளோட ஜனாவுக்கும் மறுபடியும் உயிருக்கு ஆபத்து வந்துருச்சு. கடைசியாக வந்து நம்மளோட சுடுகாட்டு தட்சணை வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தையும் சில பொருளையும் பூஜை பொருளையும் அந்த ஆத்மா ரெண்டையும் அடக்கி ஒரு பையில் கொடுக்குறாங்க. இதை ரெண்டும் புதைச்சிங்கன்னா தான் அந்த ஆத்மா வந்து முழுசாக வந்து வேறு ஒரு உலகத்துக்கு போகும். இல்லைனா உங்களை பழி வாங்கிட்டே தான் இருக்கும். போகும்போது பல தடைகள் வரும். இதை யார் செய்கிறது, போகும்போது கொஞ்சம் கூட பயப்படாமல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, யார் போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜனா வந்து என்னால் ஆகாது நீலாம்பரி, நீயே போ அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க சாமி நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நீலாம்பரி அந்த பையன் வாங்கிட்டு இன்றைக்கி போக போகிறாங்க. அது எபிசோட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு அந்த விஷயம் நடக்க போகிறதில்ல. ஏன்னா வந்து அது பண்ணிட்டா கல்யாணியோட ஆத்மா போயிடுச்சுன்னா கதைக்கு சுவாரஸ்யமே இல்லாமல் போய்டும். ஏன்னா ஏற்கனவே கனகதுர்க்கி அம்மன் கட்டில் இருக்கிறாங்க. இப்போ கல்யாணியோட ஆத்மா தான் வந்து நம்மளோட துர்காவுக்கும் சத்யாவுக்கும் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சபடி கல்யாணியோட ஆத்மாவை வந்து கட்டெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அது போயிடுச்சுன்னா என்ன கதைக்கான சுவாரஸ்யமே இல்லாமல் போயிடும். அடுத்து என்ன நடக்குது எபிசோட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.